அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கலித்தொகையில பாலைக்கலில 14வது பாடல் தான் பார்க்க போறோம். இந்த பாடலுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, எப்பவும் போலதான் தலைவன் வந்து பொருள் தேடுவதற்காக பாலை வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த பாத தோழி வந்து தலைவனுடைய வருத்தத்தை சொல்லி அவங்கள வந்து போக விடாம தடுக்கிறத இந்த பாடலுடைய சூழலா வந்து இருக்குது. இதுல ஒரு முக்கியமான குறிப்பு வந்து இருக்கு. என்னன்னு நம்ம பாடலை பார்க்கும்போது பார்த்துக்கலாம். வாங்க இப்ப பாடலுக்குள்ள போலாம். இந்த பாடல் வந்து எப்படி தொடங்குது அப்படின்னா, அந்த பாலை வழியில் இருக்கக்கூடிய ஆறலை கல்வர்கள் இருக்காங்களே அவங்களுடைய தோற்றத்தை வச்சு தான் தொடங்குது. இந்த ஆறலை கல்வர்கள் வந்து தன்னுடைய கையில் வந்து வில் வச்சுருப்பாங்க. அந்த வில்லில் வந்து எப்போவுமே வந்து அம்பை சேர்த்து யார் மேலேயும் எய்யவே மாட்டாங்களாம். ஏன்னா எய்யதற்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது. அவங்க வில்லை எடுத்துட்டாலே எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்களாம். ஒருவேளை அவங்க வில்லு எடுக்கிற வரைக்கும் ஒருத்தங்க துணிகரமாக முன்னாடி நின்னாங்கன்னா அது அவங்களுக்கே அவங்க கேவலம்னு நினைப்பாங்களாம். புரியுது? அப்போ எவ்வளோ தூரம் அவங்க பயங்கரமானவங்களா இருந்திருக்காங்க பாருங்க. அதுதான் சொல்றாங்க, அரிமான் இடித்தன அம்சிலே வல்வில். அதாவது சிங்கம் முழங்கின மாதிரி இருக்குமா அவங்களுடைய அந்த வில்லு. பொறி நான் புடையின் புறம் காண்டல் அல்லாமல், அதை நான் இருக்குல்லையே அதை ஒரு நாளுமே அவங்க வந்து பயன்படுத்தவே மாட்டாங்களாம். இணைப்படை தானே அரசோடு உரினும். இந்த அரசர்கள் கூட அவங்க அந்த படை கூட அவங்க முன்னாடி நிற்கவே செய்யாது, அவ்வளோ பயப்படுமா. கனை தொடை நானும். ஒருவேளை அவங்க அந்த கனையை எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க அதுக்காக நாணுவாங்களாம். நாணுவாங்கன்னா கேவலப்படுவாங்க. சே, நம்ம கனையை எடுக்கிற அளவுக்கு ஒருத்தன் வந்து இப்படி துணிஞ்சு நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீரத்தை குறித்து அவங்களே வந்து என்ன செய்வாங்களாம், நாணுவாங்களாம். கடுந்துடி ஆர்பின் எருத்து வழிய ஏருள் நோக்கு இரளை. இந்த மான் இருக்கு தெரியுமா, எருத்து வழிய ஏருள் நோக்கு இரளை. அதனுடைய வெளி எப்படி வந்து மருண்டு நோக்குதுன்னு சொல்றாங்க. அதோடைய கழுத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதான் அந்த இரளை மானை வந்து வர்ணிக்கிறதுக்கு ஒரே வரி, எருத்து வழிய ஏருள் நோக்கு இரளை. அந்த மானுடைய மறுப்பின் திரிந்து மறிந்து வீழ் தாடி. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆறலை கல்வர்களுடைய தாடி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குமா அப்படின்னா, இந்த மான் இருக்கு இல்லையா, இரளை மான், அந்த மானுடைய கொம்பு மாதிரி அவங்களுடைய தாடி இருக்குதான். மறுப்பின் திரிந்து மறிந்து வீழ் தாடி. உறுத்த கடும் சினத்து ஓடா மறவர்கள். அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, கடும் சினம் கொண்டவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வழி, சரியா, பாலை வழி. பொருள் கொண்டு புன் செய்யின் அல்லதே அன்போடு அருள்புறம் மாறிய ஆறிடை அத்தம். அங்கே வந்து நீ பொருளை கொண்டுட்டு போனனா உனக்கு கஷ்டம்தான் கிடைக்கும். புன் செய்யின் அல்லதே, புண் தான் வந்து ஏற்படுமே தவிர அன்பெல்லாம் ஒன்றும் வராது. அன்போடு அருள்புறம் மாறிய ஆறிடை அத்தம். அன்பும் அருளும் மாறிய அத்தம். அத்தம்னா அந்த காட்டு வழி, சரியா. புரிபு நீ புறம் மாறி போக்கு எண்ணி புதி தீண்டி. அந்த மாதிரி ஒரு வழியில் நீ போக்கு எண்ணி போகிறதுக்காக எண்ணி வச்சிருக்க. பெரிய செல்வத்தால் பெயர் தரல் ஒல்வதும். அப்படி நீ போய் சேர்க்கிற செல்வத்தால் என்ன கிடைக்க போகுது, செயலையம் தளிர் ஏக்கும் எழில் நலம் அந்நலம். செயலை அப்படின்னா வந்து அசோக மரத்தினுடைய அந்த தளிர், அந்த தளிரை போன்ற ஒரு செல்வத்தை உடையவள் உன்னுடைய மனைவி, சரியா. செயலயம் தளிர் ஏய்க்கும் எழில் நலம் அந்நலம் பசலையால் உணப்பட்டு பண்டை நீர் ஒளிந்த கால். நீ அவளை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா அவள் உடம்பெல்லாம் பசலை ஆயிரும். எப்படி அசோக தளிர் போல இருக்கக்கூடிய அவளுடைய மேனியெல்லாம் பசலை பாய்ந்து விடும். எப்போ நீ இவளை இங்கே விட்டுட்டு போனே அப்படின்னா, அப்போ உன்னால் வந்து நீ இங்கேருந்து இவளை விட்டுட்டு போகிற, அவளுடைய மேனியில் பசலை பாயுது, அதை நீ தேடிய செல்வத்தினால திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதான் தொடங்கும் போது அப்படிதான் தொடங்குறா. பெருகிய செல்வத்தால் பெயர் தரல் ஒல்வதோ செயலையம் தளிரேக்கும் எழில் நலம் அந்நலம் பசலையால் உணப்பட்டு பண்டை நீர் ஒளிந்த கால். அடுத்தது எப்படி போடுறா பாருங்க. பொய்யற்ற புறையோரை படர்ந்து நீ மையற்ற படிவத்தான் மறுதரல் ஒல்வதோ. கேட்குறா, ஸ்ட்ராங்காக கேட்குறா. நீ காட்டுக்கு போகிற, ஒருவேளை அங்கே யாராவது பார்த்து முனிவர் யாரையாவது பார்த்து நீ வந்து ஒழுக்க நெறியில் வந்து சென்று விட்டா என்றால் அதனால் திருப்பி தர முடியுமா? இழந்து போன உன்னுடைய மனைவியினுடைய அழகை திருப்பி தர முடியுமா? எப்படி சொல்கிறா பாருங்க. தீங்கதிர் மதி ஏக்கும் திருமுகம் அம்முகம் பாம்பு சேர் மதி போல பசப்போர்ந்து தொலைந்த கால். நீ வந்து காட்டுக்கு போகிற, அங்கே யாரையாவது பாப்பா முனிவரை, அவங்க மூலமாக நீ வந்து நல்லவன ஆவ. உன்னுடைய மனைவியோட முகம் வந்து எப்படி இருக்கும், மதி போன்று இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவியினுடைய முகம் வந்து பாம்பு தீண்டிய அந்த மதி போல பசலை வந்து தீண்டி அவளுடைய அழகே குலைந்திருக்குமே, அதை உன்னால் திருப்பி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அடுத்தது கேட்குறா பாருங்க. பின்னிய தொடர் நீவி பிறர் நாட்டு படர்ந்து நீ மன்னிய புணர்ச்சியான் மறுதரல் ஒல்வதோ. நீ பிறர் நாட்டுக்கு போவ, அங்கே வந்து போர் செய்து அந்த நாட்டில் உள்ள செல்வம் எல்லாத்தையும் கொண்டு வருவீங்க. அந்த செல்வத்தினால
உன்னுடைய மனைவியினுடைய அழகை திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் முக்கியமான இடம். இது சாதாரண குடிமக்களை வந்து இந்த பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடமே இந்த இடம்தான். ஏன்னா வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறது, இன்னொரு நாட்டுக்கு போகிறதும் போர் செய்கிறதும் அங்கே இருக்க செல்வத்தை வந்து இங்கே கொண்டு வரதும் யாருடைய செயல் அப்படின்னா தலைவனுடைய செயல் தான், அரசனுடைய செயல் தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைவன் யாராக இருப்பாங்க நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரசனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து யூகிக்கலாம். தொடர்ந்து பாடலை பார்ப்போம். பொறியவில் நறுநீளம் புரை உண்கண் கழல்பு ஆனா திரி உமிழ் நெய்யே போல் தென்பனி உரைக்குங்கால். என்ன சொல்கிறாங்கன்னா, பிறர் நாட்டிலேருந்து நீ தேடிட்டு வந்திருக்கல செல்வம், அது உன்னுடைய மனைவியினுடைய கண்ணிலேருந்து வழியுது. நம்ம மெழுகுவர்த்தி பார்த்துருக்கோம், மெழுகை ஏற்றி விட்டுறோன்னா அதுலேருந்து என்ன ஆகும், அந்த மெழுகுவர்த்தியினுடைய தண்ணி அப்படியே வடியும் இல்லையா, அதே மாதிரி உன்னுடைய மனைவியினுடைய உள்ளம் சுட்டு கண் எரிந்து அந்த தீ போல் அந்த தண்ணீர் வந்து வருதாம். திரி உமிழ் நெய்யே போல், திரியிலிருந்து வழியக்கூடிய அந்த எண்ணெய் போல தென்பனி உரைக்குங்கால், உன்னுடைய மனைவியிலிருந்து நறுநீல மலர்கள் போன்று இருக்கக்கூடிய கண்கள்லேருந்து அப்படியே தண்ணீர் வந்து வடியுதான் கண்ணீர். எனவாங்கு அணையவை போற்று. இதெல்லாம் சொல்கிறாங்க. நினை ஈயன நாடிக்கான் வளமையோ வைகளும் செயலாகும் மற்ற இவள் முளை நிறை முறுவலார் ஆயத்துள் எடுத்தாய்ந்த இளமையும் தருவதோ இறந்த பின்னே. அணையவே போற்றி. அதனால இதெல்லாம் வந்து நினச்சி பாரு. நீ நினைச்சு பாரு. ஈயன நாடிக்கான், நீ நினச்சி எதையா ஒன்று நாடலாம், உனக்கு பிடிச்சதை நீ நாடிக்கலாம். வளமையோ வைகளும் செயலாகும், அதாவது செல்வத்தை வந்து என்னைக்கு வேணா சேர்த்துக்கலாம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. வைகளும் செயலாகும். மற்ற இவள் முளை நிறை முறுவலார். முளை நிறைனா அந்த மூங்கில் இருக்குல்லையே, அதுல இருந்து வரக்கூடிய அந்த முளை, அந்த அரிசி போல இருக்கக்கூடிய பற்களை உடைய முறுவலை உடைய சிரிப்பை உடைய உன்னுடைய மனைவி ஆயத்துள் எடுத்தாய்ந்த இளமையும், அவள் வந்து பெண்கள் கூட்டத்திலேயே சிறந்தவள் உன்னுடைய மனைவி. அவளுடைய இளமையும் தருவதோ இறந்த பின்னே, காலம் இறந்த பின்னே அவளிடமிருந்து உனக்கு இளமையினுடைய இன்பம் கிடைக்காது. செல்வத்தை என்னைக்கு வேணா சேர்த்துக்கலாம், ஆனால் உன்னுடைய மனைவியினுடைய இளமை அப்படி கிடையாது. இதை நீ யோசிச்சு பார்த்து நினை ஈயன நாடிக்கான், நீயே யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோன்னு சொல்கிறா. எப்படியெல்லாம் தோழி வந்து தலைவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறா அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த பாடல்களில் அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள், எனக்கு அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.